ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. தன்னுடைய இக்ஷ்வாகு வம்சத்தை பற்றி குலகுருவான வசிஷ்டரும் சொல்கிறார். தசரத் மகாராஜாவும் தன்னுடைய வம்சாவளியை பற்றி சொல்லி முடிக்கிறார். அடுத்து மகளை திருமணம் செஞ்சு வைக்கும்பொழுது வரிசையினுடைய விவரத்தை சொல்லப்பட வேணும்னுட்டு மரபு இருக்குது. அதனால் நான் எங்கள் பரம்பரையை சொல்கிறேன்னு ஜனகரும் சொல்லி தொடர்றார். நிமியின் மகன் மீதியின் மகன் ஜனகன். இந்த ஜனகன் தான் முதலாவது ஜனகர்னு பெயர் பெற்றவர். அவரை அடுத்து அவருடைய மகன் உதாவசு, நந்திவர்த்தனன், சுகேது, தேவராதன், பிருஹத்ரதன், மகாவீரன், சுத்ருதி, திருஷ்டகேது, ஹரியஸ்வன், மரு, பிரதிந்தகன், கீர்த்திராதன், தேவமீட்டன், விபுதன், மஹீத்ரகன், கீர்த்திரதன், மகாரோமன், ஸ்வர்ணரோமன், ஹ்ரஸ்வரோமன். இவாள்லாம் எங்கள் வம்சத்தின் கீர்த்திமிக்க முன்னோர்கள்னு சொல்கிறார். ஹ்ரஸ்வரோமனுக்கு 2 மகன்கள். ஒன்று நான், மற்றொன்று என்னுடைய சகோதரனான குசத்வஜன். என்னுடைய தந்தையான ஹ்ரஸ்வரோமர் காலமான பிறகு ஒரே நேரத்தில் சாங்காசிய மன்னனான சுதன்வா என்கிட்ட இருந்து சிவபெருமானது வில்லையும் என் மகள் சீதையும் பெறத்துக்கு முயற்சித்தார். நான் மறுத்துட்டேன். அதனால் அவரோட போரிட நேர்ந்தது. சுதன்வா அந்த யுத்தத்தில் என்னால் கொல்லப்பட்டார். சாங்கசிய நகரத்தின் மன்னனாக என்னுடைய இளைய சகோதரன் குசத்வஜனுக்கு நான் முடிசூட்டி வச்சுருக்கேன். கீர்த்திமிக்க வசிஷ்ட முனிவரே, இப்படிப்பட்ட புகழ்வாய்ந்த வம்சத்தில் உதிச்சேன்னா என்னுடைய மகள்களான சீதையையும் ஊர்மிளையையும் முறையே ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறேன். இதற்கு உங்கள் ஒப்புதலையும் வாழ்த்தையும் தருமாறு நான் கேட்டுக்கிறேன். முனிவரே, இன்று மக நட்சத்திரம். இன்னைய தினத்திலேருந்து 3வது நாள் உத்திர பல்குனி. திருமணம் செய்கிறதுக்கு அது சிறந்த தினம்னு பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த தினத்தில் திருமணத்தை நடத்த நீங்கள் அனுமதி தரணும். இப்படி பண்பு தவறாமல் பேசிய ஜனக மன்னனுடைய வார்த்தைகளை வசிஷ்டருக்கு கூடி கேட்டுருந்த விஸ்வாமித்திர முனிவர், ஜனக மன்னனே, தசரத மன்னன் சார்ந்துள்ள இக்ஷ்வாகு வம்சத்தின் கீர்த்தியும் உனது விதேக தேசத்து மன்னர் வரிசையின் பெருமையும் ரொம்ப வியப்புக்குரியதுன்றதுல சந்தேகமே இல்லை. இதில் 2 குலங்களுக்கு நிகரான வேறு குலம் இருக்கிறதா இல்லை. அதனால் ராமனுக்கு சீதையும் லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளையும் மனம் செஞ்சு வைக்கப்படுறான்றது ரொம்ப பொருத்தமான விஷயம். இப்படி ஒரு நல்ல முடிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த நேரத்தில் நான் சொல்ல போகிற வார்த்தைகளையும் நீ கேட்டுக்கோ. உன்னுடைய இளைய சகோதரனான குசத்வஜ மன்னனுடைய 2 பெண்களுக்கும் இதே முகூர்த்தத்தில் திருமணம் செஞ்சு வைக்கிறது சிறப்பான செயலாக இருக்கும். தசரத மன்னனின் மகன்களான பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும் குசத்வஜனின் 2 மகன்களை நீங்கள் மனம் முடிச்சு வைக்கணும். பரத சத்ருக்னா பேரழகு கொண்டவாளாக இருக்கா, பெரும் வீரம் படைச்சவா, தேவர்களுக்கு ஒப்பானவா. அதனால் இந்த திருமணத்துக்கு பெருமைமிக்க தசரதனுடைய வம்சமும் இந்த திருமணங்களின் காரணமாக நன்னா இணைஞ்சு மேலும் சிறப்புற விளங்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். இப்படி வசிஷ்டரோடு கலந்து பேசிட்டு விஸ்வாமித்திர முனிவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டுன்ற ஜனகர், உங்களுடைய யோசனையால் என் குலம் ரொம்ப பெருமாடையிறது. உங்களுடைய அருள் தான் இதெல்லாம் நடக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் எல்லாருக்கும் இது நல்லது தான் நடக்க போகிறது. நீங்கள் சொன்னபடியே என்னுடைய இளைய சகோதரன் குசத்வஜனுக்கு 2 பெண்களையும் முறையே பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கப்படுவார். தசரத மன்னனுடைய 4 மகன்களுடைய திருமணமும் ஒரே தினத்தில் நடக்கட்டும்னு சொல்லி சொல்கிறார். முனிவர் பெருமானே, தர்மத்தினுடைய பாதையில் செல்லும்படியாக எனக்கு வழிகாட்டின நீங்களும் வசிஷ்டரும் எனக்கும் என் சகோதரர் குசத்வஜனுக்கும் குரு ஆறீங்க. நாங்கள் உங்கள் சீடர்களாரும் முனிவர்களில் மேம்பட்டவர்களான நீங்களும் வசிஷ்டரும் என்ன நினைக்கிறீங்களோ அது இங்கே அப்படியே நிறைவேற்றப்படும்னு சொல்கிறான். 4 மகன்களுக்கும் திருமணம் நிச்சயமாகுது. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் தசரதர். ஜனகரிடமும் மற்றவாக்கிட்டையும் விடை பெற்று தன்னுடைய விடுதிக்கு திரும்பி அங்கே திருமணத்துக்கு முன் நடத்தப்பட வேண்டிய சடங்குகளை முறையே செய்ய ஆரம்பிக்கிறார். பசுக்களை தானம் செய்ய சடங்கு நடத்தி முடிக்கப்பட வேண்டிய நேரத்தில் கேகேய மன்னனுடைய மகனும் பரதனின் மாமனுமான யுத்தாஜித் அப்படின்றவர் அங்கே வந்து சேர்றார். பரஸ்பர நல விசாரிப்புகளுக்கு பிறகு யுத்தாஜித், தசரத மன்னரே, என் சகோதரியாகிய கைகேயின் மகன் பரதனை பார்க்க என் தந்தை ரொம்ப ஆர்வமாக இருக்கார். இந்த விஷயத்தை உங்ககிட்ட தெரிவித்து பரதனை எங்கள் நாட்டுக்கு உங்கள் அனுமதியோடு அழைச்சி செல்கிற நோகத்தில் நான் அயோத்திக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறார். நீங்களும் உங்கள் மகன்களும் மற்றவாளும் ராமரனுடைய திருமண விசேஷத்தை ஒட்டி மித்திலைக்கு போயிருக்கிறதா அயோத்தியில் அறிஞ்சேன். அதனால தான் நான் உங்கள் எல்லாரையும் தேடி மித்திலைக்கு வந்து சேர்ந்துருக்கேன்னு அவருடைய விவரங்களை சொல்கிறார். இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.